விஸ்வபைரவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நல்லதங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் உத்திராயிருப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊரின் பெயர் அர்ஜுனாபுரம். பச்சை ஆடை போர்த்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம். அப்படிப்பட்ட அர்ஜுனாபுரத்தில் பிறந்த நல்லதங்காலின் கதையை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அர்ஜுனாபுரம் என்ற ஓர் அழகிய கிராமம் உள்ளது. இங்கு மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எத்திசையில் பார்த்தாலும் பசுமை. அர்ஜுனாபுரம் மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தை ராமலிங்க சேதுபதி, இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களுக்கு நல்லதம்பி, நல்லதங்கால் என 2 குழந்தைகள் இருந்தனர். நல்லதம்பி, நல்லதங்கால் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர். இருந்த போதிலும் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்லதம்பி தன் தங்கை நல்லதங்காலை சீராட்டி வளர்த்து மானாமதுரையில் ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணமான இளம் வயதிலேயே நல்லதங்கால் 7 குழந்தைகளுக்கு தாயானாள். இந்நிலையில் மானாமதுரையில் மழை பெய்யாததால் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே இல்லை. உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் உயிரிழந்தனர். நல்லதங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது. நல்லதங்கால் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை. மனமுடைந்த நல்லதங்கால் தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரத்துக்கு வந்தாள். அப்போது அவளது அண்ணன் நல்லதம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பசியால் வந்த நல்லதங்காலையும் அவளது குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னாள். பத்தினி மற்றும் தெய்வத்தன்மை படைத்த நல்லதங்கால் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது. மீண்டும் பசியனை கேட்ட நல்லதங்காலையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். நாட்கள் செல்ல செல்ல பசி அவர்களை வாட்டியது.